நானும் உதயும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப்பு வண்டி வீடியோ கிளிப்பு வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால் தான் உயர்ந்தான். அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு அட பாவிகளா. அந்த வீடியோ இன்னும் ஒரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை பார்த்திருந்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க வாங்கலை. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ். அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்லை ரொம்ப பெரிய படங்களாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பி தான், இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க. ஸோ பியூர்லி ஆன் மெரிட். ஸோ நான் அவருக்கு சகலைப்பாடி இல்லை, நான் ஒரு வானம்பாடி, ஒரு ஓரமாக பறக்கிறவன்.